ஹாய் வணக்கம். நம்ம வந்துட்டு இப்போது குரூப் 2 2ஏக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் ஏற்கனவே வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்ட்டுனா அதற்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதோட கொஸ்டின், இதற்கான ஆன்சர் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட அந்த டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச்சு. இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு சிலபஸ் ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டையுமே சேர்த்து கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டெஸ்ட் வந்துட்டு புக்கை ஒரு கிளான்ஸ் படிக்கிறதுல டார்கெட் பண்ணுறோம். அதனால அந்த 2 புக்கையும் சேர்த்து ஃபுல்லாக 100 கொஸ்டின்ஸாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதோட கொஸ்டின்ஸை பார்த்துடலாம், கவனிச்சிருங்க. தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த வரிகள் யாரோடது அப்படின்ட்டுனா, இந்த வரிகள் வந்து பாரதிதாசன் அவர்களோடது. அதுக்கு அடுத்ததில் விளைவு என்னும் சொல்லின் பொருள். விளைவு என்னும் சொல்லின் பொருள் வந்துட்டு வளர்ச்சி. அதற்கு அடுத்த கொஸ்டினில் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர். இது வந்துட்டு காசி ஆனந்தன் அவர்கள். 3வதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 4வது, ஊழி பல நூறு கொண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். ஊழி பல நூறு கொண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் பி, கனிச்சாறு. அதற்கு அடுத்தது, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இவ்வரிகளின் ஆசிரியர். இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ, வாணிதாசன் அவர்கள். அதற்கு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இங்கே டைரெக்ட் கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே டக்குன்னு படிச்சுட்டு வந்துடணும். அந்தளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப டைரெக்டான கொஸ்டின். கொஞ்சம் ஓல்டு புக்கும் படிச்சிருக்கணும். படிச்சுட்டு எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சும்மா நேரடியாக கொஸ்டின் பேப்பர் எடுத்து இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க, படிச்சுட்டு எழுதுங்க. தமிழன் கண்டாய் என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ, தேவாரம். அதுக்கடுத்ததில் தவறான இணை எது? 7வது கொஸ்டின். தவறான இணை வந்துட்டு ஆப்ஷன் பி, கரும்பு இலை. கரும்பு இலை இதுதான் தவறான இணை. பனை ஓலை, மல்லி தலை, கோரைப்புல், கரும்பு இலை வந்து தவறு. சரியானது என்ன அப்படின்னு கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா அதில் எது சரி, இதில் என்ன பிழை இருக்குது, ஏன் அது தவறு அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. முதலை, மருந்து, பார், உழவர். இந்த சைடில் வந்து பெரும்பானாற்றுப்படை, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை. இது பொறுத்திடலாம். இதற்கு வந்துட்டு 4 2 1 3. இதை வந்து 4 2 1 3. 8வது ஆப்ஷனுக்கு வந்துட்டு 8வது கேள்விக்கு வந்துட்டு 4 2 1 3. இப்போ முதலை குறுந்தொகை, மருந்து அகநானூறு, பார் பெரும்பானாற்றுப்படை, உழவர் இது வந்து நற்றிணை. அதற்கு அடுத்தது 9வது கொஸ்டின், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் என்றவர். இந்த வரிகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். இந்த வரிகளை சொன்னவங்க வந்துட்டு அறிவுமதி. ஆப்ஷன் ஏ. அதற்கு அடுத்தது 10வது கேள்வி, திரையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். திருவள்ளுவ மாலை. இது வந்து திணையளவு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். திருக்குறளை பற்றி புகழும் போது சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்ததில் 11வது கேள்வி. 11க்கு வந்துட்டு பொறுத்துக, குரில் நெடில் ஆயுதம். இது எல்லாத்தையும் பொருத்தணும். அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ இதில் குரில் நெடில் ஆயுதம் இது எல்லாத்தையும் பொருத்தி பதில் எழுதுறதுக்கு வந்துட்டு மொத்தம் 3 தானே இருந்தது. குரில் நெடில் ஆயுதம். இது வந்துட்டு அந்த சைடு இருக்கா? குரில், அதுக்கு வந்துட்டு நெடில், அதுக்கு அடுத்ததில் ஆயுதம். மாத்திரை அளவு ஓகே தான். நெடிலுக்கு வந்து 2, குரிலுக்கு வந்து 1, ஆயுதத்திற்கு என்ன மாத்திரை அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டோம்னா சரி, அவ்வளோதான். குரில் 1, இது 2, இதற்கு தகுந்த மாதிரியான இந்த மாத்திரை அளவு. சரி, ஓகே. ஈஸியான கொஸ்டின் தான், இதில் ஒன்றும் இல்லை. மேட்ச் பண்ணி எழுதிடலாம். 2வது ஆன்சர் வரும்ன்ட்ருக்கேன். என்ன பார்த்தோம், இதை மாற்றி பேஜை வச்சுக்கிட்டு. சரி, ஓகே டன். ஆப்ஷன் பியாக இருக்குன்ட்ருக்கேன். ஒரு முறை பார்த்துக்கோங்க. என்ன ஆப்ஷன் இருக்குது? 2 3 1. இன்னொராவது கேள்விக்கு
குரில் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ 2 தான். நெடில் எங்கே இருக்குது? 2 மாத்திரை 2, 3, 1 தான். சரி, ஓகேங்க. ஸோ 11வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்ததில் 12வது கேள்வி. இதுவும் பொறுத்துக. 12 பொறுத்த வரைக்கும் அழி, சித்தம், ஔடதம், சமர், மருந்து, போர், கருணை, உள்ளம். அண்ட் அழி, ஓகே, சித்தம், உள்ளம், ஔடதம், மருந்து, சமர் போர். இதுக்கு ஆப்ஷன் சி. அது எடுத்துக்கோங்க. 12க்கு ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து 13வது கேள்வி. சிட்டுக்குருவியின் அழிவிற்கு காரணமாக கருதப்படுபவைகளுள் தவறானது எது? இதற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துதல் தவறானது கேட்குறாங்க. இது தெளிவாக பண்ணிக்கணும். எடுத்தோடனே பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துன்னு எழுதுகிறோம். நவீன கட்டிடங்கள், செயற்கை வேலிகள், அதிக மக்கள் தொகை. 13வது ஆப்ஷன் டி. அதுக்கடுத்ததில் குணக்கடலே, அருட்கடலே, அசுரரான குறைகடலை வென்ற குன்றாலனை. குணக்கடலே, அருட்கடலே, அசுரரான குறைகடலை வென்ற பரங்குன்றாலனை என்ற பாடலை எழுதியவர். இதுக்கு ராமச்சந்திர கவிராயர். அதுக்கடுத்ததில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தனது பாடல் வழி பரவலாக்கியவர். 15க்கு ஆப்ஷன் ஏ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் அப்படின்னு போற்றப்பட்டவர் இல்லையா? எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது அவரோட பாட்டு தான். திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு வரிகள் வரும். வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது வறுமை எவ்வளோ கொடியதுன்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. வறுமை எவ்வளோ கொடியதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர் அதற்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார். வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு. அந்த வரிகள் என்னமோ ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். நிறைய சூப்பர் பாட்டெல்லாம் எழுதியிருப்பார். நீங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள்லாம் உங்களோட அந்த ப்ளேலிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான தத்துவ பாடல்களுக்கு சொந்தக்காரர். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தனது பாடல் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். உலக சிட்டுக்குருவி தினம் 16க்கு 16வது கேள்வி மார்ச் 20. மீதி இந்த மார்ச்சிலிருந்து 21, 22 இந்த வானியல் மெட்ராலஜிக்கல் டே, நீர் தினம், இது எல்லாத்தையும் தெளிவாக படித்து வச்சுக்கணும். இந்த மார்ச்சில் நிறைய இம்பார்ட்டண்ட்டானது இருக்குது. இந்த மார்ச்சில் சில இம்பார்ட்டண்ட்டான நாட்கள் படிப்போம்ல, என்னென்ன நாட்கள் இருக்குது, அதை அந்த முக்கியமான நாட்கள் என்னென்ன, அதையும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கரும்பு அதில் தவறானதை கமெண்ட் பண்ண சொல்லி. அண்ட் இதுலேயும் உலக சிட்டுக்குருவிகள் தினம், இதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற முக்கிய தினங்களை கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 17. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 54. அதுக்கடுத்தது 18. ஆயுதம். கூற்று 1 தனித்து இயங்காது. கூற்று 2 உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்கும். கூற்று 3 நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. கூற்று 4 தனக்குள் ஒரு குறில் எழுத்தையும் வல்லின உயிர் எழுத்தையும் கொண்டிருக்கும். இப்போ இதற்கு என்ன பண்ணணும்? எது சரின்னு சொல்லணும். இப்போ 18வது கேள்விக்கு 1, 2, 3 சரி. ஆப்ஷன் ஏ. சரி, ஓகே. அடுத்து 19வது கேள்வி. எது இல்லாத உடம்பு வெறும் எலும்பும் தோலும் என்கிறார் வள்ளுவர்? எண்புதோல் போர்த்த உடம்பு. 19வதுக்கு ஆப்ஷன் சி அன்பு. அடுத்து 20வது. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர். இதுக்கு நெல்லை சு முத்து அவர்கள். அடுத்தது. உலகிலேயே முதன்முறையாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு. 21க்கு அமெரிக்கா, ஸ்வீடன், கனடா. சவுதி அரேபியா தான் அதற்கு பதில். 22. 100 வருடங்களுக்கு பின்பு இந்தியாவின் நிலைமை குறித்து அப்துல் கலாம் கூறியுள்ளவற்றுள் தவறானது எது? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டைப்பிங்கில் உள்ள பிழைக்காக மன்னிச்சுக்கோங்க.
100 வருடங்களுக்கு பின்பு இந்தியாவின் நிலைமை குறித்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளவற்றில் தவறானது எது? 22க்கு வந்து இந்திய வல்லரசு நாடாக வலுப்பெறும், இந்திய வளங்கள் தீர்ந்து போயிருக்கும், வலுவான கல்வி முறை, செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும். தவறானது கண்டுபிடிக்கணும். இல்லை, ஆப்ஷன் டி. 22வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 23 தவறானது எது? உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும், மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும், சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இதில் தவறானது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும்னு கொடுத்துருக்கோம், இதுதான் தப்பு. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது என்றவர். மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்றவர். இதற்கான பதில் வந்துட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள், ஆப்ஷன் பி. அதுக்கடுத்ததில் கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15, ஐயா காமராஜர் அவர்களோட பிறந்த நாள். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறோம், இந்திய அளவில் கிடையாது, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முறை கூட குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம சமூக நீதி நாள் அப்படின்னு படிச்சிருப்போம், அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் டேன்ட்டு. இந்த முறை குரூப் 4ல் ஒரு மேட்ச் இது மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா, வேர்ல்டு சோசியல் ஜஸ்டிஸ்ன்றிருக்கேன், உலக சமூக நீதி நாள்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கொண்டாடுறோம். இப்போ தந்தை பெரியார் அவர்களோட பிறந்த நாள், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாள், வள்ளலாரோட பிறந்த நாள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த முக்கிய தினங்களாக அறிவித்தாங்க. ஸோ அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ அப்போ அது இந்தியாவுக்கா உலகத்துக்கா அதில் தெளிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இப்போ குரூப் 4ல் 2024 குரூப் 4ல் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, அப்பப்போ படிக்கும்போது கிளியர் பண்ணிக்கணும். இப்போ ஜூலை 15 வந்து தமிழ்நாட்டுக்கான கல்வி வளர்ச்சி நாள். 25வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 26 சொற்களில் பெரும்பாலும் மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஸ் எழுத்து வரும். அதாவது 26வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ வல்லினம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல். 27க்கு வந்து மூதுரை. அடுத்து 28 28வது கேள்வி வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் வந்து நன்னூல், ஆப்ஷன் சி. அடுத்து 29 அறுவடை திருநாள் லோரி என்று எந்த மாநிலத்தில் அழைக்கப்படுகிறது? இது வந்துட்டு ஆப்ஷன் ஏ பஞ்சாப். அதுக்கடுத்ததில் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து. 30வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 2 சொல்லி இல்லையா, நகரம். இது வந்து டன்னகரம் ரன்னகரம்னு குறிப்போம்ல, தன்னகரம் ரன்னகரம் அந்த மாதிரி வந்து அது குறிக்கணும். அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில், கேள்வி தெளிவாக படிங்க. 30வது கேள்வி ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது 31 விளை என்ற சொல்லின் பொருள். இப்போது இந்த விளை என்ற சொல்லின் பொருள் வந்து விரும்பு, ஆப்ஷன் பி. அடுத்து 32 சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்றவர். 32க்கு ஆப்ஷன் பி பாரதியார். 33வது கேள்வி விடிவெள்ளி, கடல் அலை, ஒளிச்சுடர், நீச்சல். என்ன பண்ணணும், பொருத்தணும். விடிவெள்ளி, கடல் அலை, அதுக்கடுத்ததில் ஒளிச்சுடர், நீச்சல். 4 1 2 3ன்றிருக்கேன், பார்த்துருவோம். 33க்கு வந்து ஆப்ஷன் சி இல்லையா, 4 1 2 3. 33க்கு அடுத்து 34 பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் இலக்கியம். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் இலக்கியம். 34க்கு ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. அதுக்கடுத்ததில் வந்துட்டு சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவைகளுள் தவறானது. கண்ணாடி, கற்பூரம், குதிரை, பட்டு. ஆப்ஷன் சி. 35க்கு குதிரை. தவறானது கேட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 36வது கேள்வி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் ஔவையார், ஆப்ஷன் ஏ. 36க்கு ஆப்ஷன் ஏ.
அடுத்து 37 அவன் அவர் என்பது எவ்வகை சுட்டுக்கள்? 37க்கு ஆப்ஷன் சி சேய்மை சுட்டு. அதுக்கடுத்ததுல அண்மை சுட்டுகளில் தவறானது எது? 38வது கேள்வி இல்லையா? அண்மை சுட்டுகளில் தவறானது அவை. அதுக்கடுத்ததுல இவன் இம்மரம் இவ்வீடு அப்புறம் அண்மை சுட்டு, அவை மட்டும் இல்லை. அதனால் அண்மை சுட்டுகளில் தவறானது அவை. 39வது மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி ஏ. அதுக்கடுத்தது 40வது கேள்வி. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற பாடலை பாடியவர் வந்துட்டு ஆப்ஷன் சி தாராபாரதி அவர்கள். அதுக்கடுத்ததில் கவிஞாயிறு எழுதிய நூல்களில் தவறானது எது? கவிஞாயிறு அவர்கள் எழுதிய நூல்களில் தவறானது ஆப்ஷன் பி புதிய வெளிச்சங்கள். 42 ரவுலட் சட்டம் பற்றிய எதிர்ப்பு கலந்தாய்வு கூட்டத்தை காந்தியடிகள் யாருடைய வீட்டில் நடத்தினார்? ராஜாஜி. அதுக்கடுத்ததில் காந்தியடிகள் யாரை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ராஜாஜியிடம் கூறினார்? அது பாரதியார். அதுக்கடுத்ததில் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? உவேசா. அதுக்கடுத்ததில் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 45 இல்லையா? 1780. அதுக்கடுத்ததில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. ஓடினான் தான் பொருந்தாது. 47 தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தந்தருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்ற வரிகளை இயற்றியவர் தாயுமானவர். 47 டி. அதுக்கடுத்து 48 தாயுமானவர் விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் எந்த பணியை மேற்கொண்டிருந்தார்? தலைமை கணக்கர். ஆப்ஷன் ஏ. 49 தீர்க்கதரிசி என்ற நூலை எழுதியவர் புவியரசு. 49க்கு டி. அதுக்கடுத்தல புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் மணிமேகலையால் குறிப்பிடப்பட்டவர். இது வந்துட்டு தீவு திலகை. அதுக்கடுத்தல எஸ் ராமகிருஷ்ணன் படைப்புகளில் பொருந்தாதது எது? எஸ் ராமகிருஷ்ணன் படைப்புகளில் பொருந்தாதது அணிலாடும் ஒன்றில். நாமும் அவர்கள் அணிலாடும் ஒன்றில். அதுக்கடுத்ததில் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது. இதுக்கு வந்துட்டு காரண சிறப்பு பெயர். ஆப்ஷன் சி. 53 கீழ்கண்டவற்றுள் இடுகுறி சிறப்பு பெயர் யாது? கீழ்கண்டவற்றுள் இடுகுறி சிறப்பு பெயர் யாது? வாழை. 53க்கு பி வாழை. அதுக்கடுத்து 54 தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்றவர். தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் என்றவர் ஆ முத்தரையர். 54 ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து 55 கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. அதுக்கடுத்ததில் 56 கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார்? 56க்கு ஆப்ஷன் பி 36 ஆண்டுகள். அடுத்து 57 வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். அதுக்கடுத்து 58 வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அவ்வளோ சூப்பரான வரிகள் பாருங்கள். 58க்கு ஆப்ஷன் ஏ அன்னை தெரசா. அதுக்கு அடுத்தது 59வது கேள்வி.
59வது கேள்விக்கு, கைலாஷ் சத்யார்த்தி உலக குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் பயணம் மேற்கொண்டார்? ஆப்ஷன் சி, 103 நாடுகளில் பயணம் மேற்கொண்டார். அதுக்கடுத்ததில், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இவ்வரிகள் பயின்று வந்துள்ள அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இதுக்கு ஆப்ஷன் டி, அதாவது ஏ அண்ட் பி, இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி. அதுக்கடுத்து 61, மெர்சி என்னும் ஆங்கில சொல்லின் இணையான தமிழ் சொல். 61 இல்லையா, மெர்சி கருணை. அதுக்கடுத்து 62, வள்ளலார் சத்திய தர்மசாலையை அமைத்த இடம். வடலூர். அதுக்கடுத்து 63, உவேசா நூல் நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. 63க்கு ஆப்ஷன் டி, 1942. அடுத்து 64, உவேசா அவர்களுக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. 2006. அதுக்கடுத்ததில், உவேசா நினைவு இல்லம் அமைந்துள்ள மாவட்டம் திருவாரூர். அதுக்கடுத்தது 66, ஓரிகாமி என்ற கலை எந்த நாட்டை சேர்ந்தது? ஜப்பான். 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். இந்த 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் அரவிந்த் குப்தா. சிறுமி சடகோவிற்கு நம்பிக்கை தந்தவர் தோழி. அதுக்கடுத்து 69, நாலடி 400 என்று அழைக்கப்படும் நூல். அது நாலடியார். அதுக்கடுத்து 70வது, ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், பாரதியாரோட. 70, ஆப்ஷன் சி, பாரதியார் அவர்கள். ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். வன்மை என்ற சொல்லின் பொருள். இந்த நகரம் கவனிச்சுக்கிறீங்கன்றங்க. வன்மை என்ற சொல்லின் பொருள் கொடை. ஆப்ஷன் ஏ. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை. 72, நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை பூநாரை. சி. அதுக்கடுத்ததில், சமவெளிகளில் வாழும் பறவைகளில் பொருந்தாதது. 71 டி, மரங்குத்தி. அடுத்து 74, வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு. பறவைகள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 75க்கு ஏ, 5. உலகிலேயே நஞ்சு மிக நீளமான பாம்பு எது? ராஜநாகம். அதுக்கடுத்ததில், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 1972. பொருந்தாதது எது? 78க்கு ஆப்ஷன் டி, வாழ்க்கை. பக்கம், அச்சம், அப்பம். வாழ்க்கை. மனைக்கு விளக்கம் மடவர் என்று கூறும் நூல். குறள் தானே. 79, அதுக்கு ஆப்ஷன் சி, நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவர், நான்மணி கடிகை. 79 சரியாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததில் 80, பிரித்தெழுதுக. ஆற்றுணா. இதை பிரிக்கும் போது ஆற்று அப்படி 6 கூட்டல் 80க்கு ஆப்ஷன் பி, 6 கூட்டல் ஊனா. அதுக்கடுத்ததில், அல்மோரா சிறை அமைந்துள்ள மாநிலம். அல்மோரா சிறை அமைந்துள்ள மாநிலம் உத்தராஞ்சல். ஆப்ஷன் டி. யாருடைய ஆங்கிலம் அருமையானது என நேரு கூறுகிறார்? அதுக்கு பெர்ட்ரண்ட் ரசல்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்து 83, யாருடைய புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார்? 83க்கு ஆப்ஷன் பி, அதே தான், பெர்ட்ரண்ட் ரசல்ஸ். அதுக்கடுத்து 84, வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்றவர். 84க்கு ஆப்ஷன் பி, கடுவழி சித்தர். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. 84 ஆப்ஷன் பி. இது 85, பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்றவர். இதுக்கு
பெரியார் சுயமரியாதை இல்லையா? அதுக்கு அடுத்ததில் பெரிய தன் வாழ்நாள்களில் எத்தனை கூட்டங்களில் கலந்து கொண்டார்? பெரியார் எழுத்துப்பிழை வந்துட்டு டைப்போ எரர் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதனால தான் இந்த தரம் ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து வீடியோவாகவே நம்ம கொண்டு வரதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு 1 ஆர் 2 கொஸ்டின் மிஸ் ஆகிடுது. அதை நம்மளும் வந்துட்டு அதை திருப்பி ஆன்சர் கீ டெலிகிராமில் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டாலோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த டைம் இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷனை வீடியோவாக மாற்றணும். ஸோ பெரியார் தன் வாழ்நாளில் எத்தனை கூட்டங்களில் கலந்து கொண்டார்? 86 ஆப்ஷன் ஏ 10/700. அதுக்கடுத்ததில் பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 87க்கு வந்து ஆப்ஷன் டி 1978. அடுத்து 88வது கொஸ்டின். அவள் என்னும் சொல்லின் பொருள், இந்த லகரம் கவனிச்சுக்கிறீங்கன்றிருக்கேன். அவள் என்னும் சொல்லின் பொருள் 88க்கு ஆப்ஷன் பி பள்ளம். 88 ஆப்ஷன் பி பள்ளம். அடுத்து 89. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை என்றவர். பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. தாராபாரதி அவர்கள். 89. அடுத்து 90. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீர் கொண்டு காத்தோம் இல்லையா, கண்ணீரால் காத்தோம் என்றவர். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி பாரதியார். 91. முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. அது வந்துட்டு ஆப்ஷன் பி 6/9/1939. உதுக்கான் என்பதன் பொருள். உதுக்கான் என்பதன் பொருள் 92க்கு ஆப்ஷன் ஏ சற்று தொலைவில் பார். உது கான் தூரமாக பாருங்க, சற்று தொலைவில் பார். 93. சுட்டெழுத்துக்களில் தற்காலத்தில் பயன்படாத எழுத்து. சுட்டெழுத்துக்களில் தற்காலத்தில் பயன்படாத எழுத்து தான் அந்த தான் அந்த உதுக்கான், அதெல்லாம் பயன்படுறதில்லை. அதுக்கடுத்து 94. வினா கேட்கவும் அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுத்தும் எழுத்து. அது ஆப்ஷன் சி ஏ. அதுக்கடுத்ததில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் வந்து 2ஆம் ராஜராஜன். அதுக்கடுத்ததில் மேரி கியூரி அவர்கள் நோபல் பரிசு எந்த கண்டுபிடிப்பிற்காக பெற்றார்? 106க்கு வந்து ஆப்ஷன் ஏ ரேடியம். 106 ஆப்ஷன் ஏ ரேடியம். அடுத்து 97. 97ல் வந்துட்டு அழகு கலைகள் மொத்தம் எத்தனை? 5 ஆப்ஷன் பி. அடுத்து 98. பிழையை கண்டறி. இல்லை, அதாவது கேள்வி தப்பு பண்ணிட்டாங்க. பிழை இல்லாததை கண்டறிங்க, அதாவது பிழை அற்றதை. இல்லை, எது பிழை இல்லை அதுதான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நேற்று பால் பொங்கியது. இதுக்கு ஆன்சர் 98. இந்த கரெக்ஷன் வந்துட்டு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். கொஸ்டினை மாற்றி வச்சுறேன். வந்துட்டு அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. பிழை அற்றதை கண்டறி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். இதற்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினில் ஒரு சேஞ்ச் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்தது டெலிகிராமில் இது பற்றின ஒரு 98th கொஸ்டின் வந்துட்டு பிழையற்றதை கண்டறி அப்படின்னு வந்து நான் அப்கிரேட் பண்ணி, அதாவது மாற்றி சொல்லிடுறேன். அதாவது டெஸ்ட் பேட்சுக்குன்னு தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் போட்டிருக்கோம். நீங்கள் பணம் கட்டிட்ட பிறகு அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா அதில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்களும் உங்களோட டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் எடுத்திங்கனாலும் அதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. பிழையை கண்டறினா அதுக்கு ஆன்சரே வந்திருக்காது. அது சரி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு தேசிய ஒருமைப்பாட்டு நாள். தேசிய ஒருமைப்பாட்டு நாள் வந்து நவம்பர் 19. அடுத்து வந்து சர்வகலாசாலை என்னும் பிறமொழி சொல்லின் தமிழாக்கம். அதுக்கு வந்து 100க்கு பல்கலைக்கழகம். ஸோ இதுதான் நிறைய ஒரு மாதிரி கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டினாக கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டில். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அதனால போட்டு ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்க வேண்டாம். நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உள்ளே வராங்க அப்படிங்கிறதுனால அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த டெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து போக போக டெஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு நல்லா டஃப் ஆகிடும். அதாவது இப்போ சப்போஸ் வந்துட்டு ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் நிறைய நல்லா பண்ணியிருந்திருப்பீங்க, ஃபுல் மார்க்கோட ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கலாம். கொஸ்டினில் என்ன மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சி தூள் கிளப்பியிருப்பீங்க. ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக் இல்லை, அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஓகே, நல்ல விஷயந்தான். அது ஒரு முறை டக்குன்னு எடுத்து வேகமாக முடிச்சு விட்டுருங்க.
புது ஸ்டூடெண்ட் பார்க்குறீங்க அப்படின்ட்டுனா, புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 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 கிளான்ஸ் புத்தகத்த படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா, அதில டைரக்ட்டா அல்லது அந்த மாரி ஒரு 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 ஈஸியான கொஸ்டினா கேட்கும்போது கொஞ்சம் ஓகே நம்ம படிச்சத எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அதுக்காக அந்த இத வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது தான். நீங்க வந்துட்டு நம்ம குடுக்குற டைம்க்குள்ள இப்போ ஒரு எக்ஸாம்க்கு ஒரு 2 நாள் டைம் குடுக்குறோம்னா, அந்த 2 நாளுக்குள்ள நீங்க அந்த அந்த சிலபஸ படிச்சாலும், படிக்கலனாலும் கண்டிப்பா வந்து டெஸ்ட் எழுதிறணும். நான் படிச்சுட்டு வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்ப நீங்க வந்து ஆன்லைன்ல எழுதுறதுனால பாதி பேர் டெஸ்ட் எழுதுறது, எழுதாம போறது அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாம, கம்பல்சரியா வந்துட்டு டெஸ்ட்ட முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்ட்டுனா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தான் வந்துட்டு அந்த டெஸ்ட்ட ஒரு ஒரு ஓன் ரிஸ்க் எடுத்து ப்ராப்பரா உட்காந்து 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் ப்ராப்பரா உட்காந்து டெஸ்ட்ட எழுதிறணும். அதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது. ஆன்ஸர் கீ வந்துட்டு கிளியரா வந்துட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஆன்ஸர் கீய டிஸ்கஷனா எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப லாங்கா போகும். அதனால வந்துட்டு நீங்க பிடிஎஃபா வேணும், டக்குன்னு நானே ஆன்ஸர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நெனச்சு வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டுனா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த பிடிஎஃபாவும் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஏபிசிடின்னு போட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். அதையும் எடுத்து ஒரு முறை நீங்க வந்துட்டு பார்த்துக்கோங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இதோட ஆன்ஸர்ஸ, அதோட கொஸ்டின நல்லா அனலைஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு, அது இல்லாம வந்துட்டு ஒவ்வொரு புக்லயும் இண்டிவிஜுவலா இப்போ 6த் புக்ல இருந்து மட்டும் இண்டிவிஜுவலா இன் டெப்த்தா கொஸ்டின்ஸு, அது இல்லாம வந்துட்டு ஓல்டு புக் வந்துட்டு ஃபுல்லா கவர் பண்ணி கொஸ்டின்ஸு, அது இல்லாம வந்துட்டு மொத்தமா 6 டூ 10 சேர்த்து ஒரு டெஸ்ட்டு, 6 டூ 8ல இருந்து ஒரு டெஸ்ட் அந்த மாரி ஃபுல்லா வந்துட்டு அத இன் டெப்த்தா கவர் பண்ணிட போறோம். நீங்க கான்ஃபிடென்ட்டாவே படிக்கலாம். நெறைய கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. தமிழ்ல டெஸ்ட் வந்துட்டு நெறைய கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. அதில வந்துட்டு கவர் ஆயிடும். அண்ட் அது இல்லாம சிலபஸ் வைஸும் கவர் ஆயிடும். ஸோ ஒன் பை ஒன்னா டெஸ்ட் குடுக்க குடுக்க முடிச்சுக்கிட்டே வாங்க. புதுசா படிக்கிறீங்க அப்டின்னா, ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பேட்ச் பிளான் பண்ணும்போதே வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, 28/6 வந்து நோட்டிஃபிகேஷனு, 28/9 வந்து பரீட்சை. இந்த பிளான்ல வந்துட்டு நம்ம வந்து ஸ்கெட்யூல் போட்டிருந்தோம். இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சு. இல்லையா 14/9 அன்னைக்கே பரீட்சைன்னு சொல்லிட்டாங்க. அதனால முன்கூட்டியே நம்ம வந்துட்டு பரீட்சைக்கு தயாரா இருக்கணும். ஸோ தட் ஸ்கெட்யூல்ல மாற்றம் இருக்கு. நம்ம வந்து இன்னும் ஸ்கெட்யூல மாத்தணும். ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட்ல மிட்ல 8வது மாசத்துல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ற மாரி இருக்கும். அதை ஆல்டர் பண்ணி 14ஆம் தேதிக்கு முன்னாடி அரவுண்ட் வந்துட்டு ஒரு ஒரு 10 அல்லது 11ல வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச்சோட ஸ்கெட்யூல் முடியிற மாரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி அத உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறேன். அந்த பிடிஎஃப் ஸ்கெட்யூல் வந்துட்டு குடுத்துர்றேன். அத பார்த்துக்கோங்க. ப்ராப்பரா வந்துட்டு முடிச்சு வச்சுக்கோங்க. அதில எதுவுமே வந்துட்டு மிஸ் ஆகாம ஒரு முறைக்கு 2 முறை நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் அல்லது வாட்டெவர் நீங்க ஏதாவது அத வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், டைப்பிங் எரர் அந்த மாரி ஏதாவது இருந்தா நோட் பண்ணீங்கன்னா, அத வந்துட்டு தெரிவிங்க. ஸோ தட் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு அத தெரியப்படுத்திடலாம். ஒரு கலெக்டிவா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு எடுத்துட்டு போலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ.